അണ്ണൻ വിളിക്കിറങ്ങി. എന്താണോ അണ്ണൻ വെളിയിലോട്ടിറങ്ങി വരി. നീ പണ്ട കണ്ട പെരിച്ചാലി പോലും നിമിടിക്കാണ്ട് കാര്യം പറ. ஆண்கள் உச்சடையும் போது எப்படி திரவ மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வருதோ அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் வேற ஃபார்மேட்ல வருதுங்க. ഓർഗാനിക് ഓർഗാസ്മിക് ஆக்சுவலா பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி திரவம் வந்தா மட்டும்தான் தாம்பத்தியத்தை நல்லா முடிக்க முடியும். ഈ ഓർഗാനിക് ഏത്തപ്പഴം ഓർഗാനിക് കപ്പാന്ന് കേട്ടിട്ടുണ്ടോ? അതിന്റെയൊക്കെ ഒരു റോട്ടിക് വെർഷനാണ്. இன்னும் சொல்ல போனோம்னா ஆண்களுக்கு அந்த போர்வால் மாதிரியான பகுதி முழுவதுமா பிளேஸ் ஆகிறதுக்கு மதன நீர் அவசியம். ഗവേഷണമൊക്കെ നടത്തിയിട്ട് ഇതിനിറങ്ങി തിരിച്ച് சரியா உச்சம் நடக்கலனா பொண்ணுங்களுக்கு அந்த வெளுவெளுப்பு தன்மை குறைஞ்சிரும். சோ இதனால என்ன ஆகும்னா போர்வால் பாதி தாங்க போய் ரீச் ஆகும். ഈ അറിവ് എവിടുന്ന് കിട്ടി? പത്രത്തിൽ നിന്ന് അടിച്ചു മാറ്റിയതാ. உச்சத்தின் தொடக்கத்துல வெறும் 25% தான் இந்த வெளுவெளுப்பு தன்மை இருக்கும். தீண்டல் அப்படி இப்படின்னு இக்கு தப்பா போகும்போது இந்த வெளுவெளுப்பு தன்மையை 90% அடைய முடியும். നമുക്ക് അകത്തോട്ട് പോകാം. ചേട്ടനോട് ഇപ്പുറത്തോട്ട് വരാൻ പറ. അവനോട് കോമ്പറടി കിഴങ്ങ ഐസേട്ടയ്ക്ക് പെയിന്റ് അടിക്കുന്ന പരമാണ്. சில பொண்ணுங்க இந்த மதன நீர் சுத்தமா ஏற்பட மாட்டேதுன்னு கவலைப்படுறாங்க. ആവേശം കൊണ്ട് ഓരോന്ന് വിളിച്ചു പറഞ്ഞ് തടിയേടാക്കണ്ട, പണിയെടുക്കാതെ ജീവിക്കാൻ നോക്ക്. இது ஆண்களுடைய இயலாமையே தவிர பொண்ணுங்களை குறை சொல்ல முடியாது. இந்த കാളമാടും പശുമാടും ചേരുம்போது என்ன പண்றாங்கன்னு கவனிச்சு பாருங்க. ചില പെണ്ണുങ്ങൾ ചില കാര്യങ്ങൾ അല്പം പൊതിഞ്ഞേ പറയാറുള്ളൂ. നമ്മൾ ഉടനെ അതങ്ങോട്ട് തുറന്നേക്കണം. അല്ലെങ്കിൽ ആ പൊതിയും കൊണ്ട് വേറെ അടുത്ത് പോയി കളയും. പിന്നെ കിടന്ന് കരഞ്ഞിട്ട് കാര്യമില്ല. அதுல ஒரு 60% ட்ரை பண்ணாவே கணவனால வெளுவெளுப்பு தன்மையை அருவி மாதிரி கொண்டாந்துடலாம். നീ എന്റെ ഗിയർ ബോക്സ് പൊളിച്ചടുക്കും. இந்த தனக்கு தானே பண்றது மூலம் எந்த பொண்ணாலையும் மதன நீரை முழுமையா ஃபீல் பண்ண முடியாது. അങ്ങനെയാണ് സംഗതിയുടെ കിടപ്പ്. இது முழுக்க முழுக்க கணவருடைய எஃபர்ட்ல தாங்க இருக்கு. കഴിഞ്ഞ ആഴ്ച നമ്മുടെ കൊച്ചിനെ കിട്ടി 2 പറയുമ്പോ തന്നെ ഉണ്ടല്ലോ കൊണ്ടലിനി അങ്ങോട്ട് ഉണരുവാ. பல தம்பதிகளுக்கு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் மதன நீரை பத்திய நாலேஜே கிடைக்குது. അയ്യോ, ഈ കൊച്ചിനെല്ലാം അറിയാം. ஒரு ஆரோக்கியமான பொண்ணுடைய மதன நீர் எப்படி இருக்கும்னா நுங்கின் நீரை போல தூய்மையா இருக்கும்னு சொல்றாங்க. ആ ഒറ്റ സംഭവത്തിൽ ആ ദാമ്പത്യ ബന്ധത്തിന് കെട്ടുറപ്പുണ്ടായത് ഇപ്പൊ തനിക്ക് വിശ്വാസമില്ല. அதுவும் பீரியட் முடிஞ்ச சில நாட்களுக்கு அப்புறம் தான் இந்த அதிசயம் நடக்குமா. ഇതൊക്കെ ആരെങ്കിലും വിശ്വസിക്കോടൂ? താൻ വിശ്വസിക്കണ്ട.